ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெரோனிகா வாய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் த கேர்ள்ஸ். வாங்க படத்தோட கதைக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் முழிக்கும் போது அவங்க அப்பா மேலே நின்று காமெடி பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு அவர் ரொம்பவே பயந்து கத்துறா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்றாரு, பாரு டைம் ஆயிடுச்சு அப்படின்னா. ஐயோ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ குடுகுடுன்னு எந்திரிச்சு போய் தன்னோட சோடா பொடியை போட்டுட்டு ப்ரஷ் பண்ணிட்டு இருக்கா. பார்க்க ரொம்பவே மொக்கையா காமெடி பீஸாட்டம் இருக்காங்க நம்ம ஹீரோயின். இன்னொரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவர் ரொம்பவே அழகா இருக்கா. சும்மா ஜம்முன்னு கிளம்பிட்டு காலில் வந்து அவள் கிளம்பி போறா. அப்புறம் ஒரு பையன் வந்துட்டு ரேடியோவில் பேசிகிட்டு இருப்பான். அவன் வந்து இசுவான். அவனை வந்து நம்ம ஹீரோனுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஹீரோனோட க்ரஷ் அவன் தான். இவன் வந்து சோகமாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து அவளுக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தாலும் அவனோட வாய்ஸ் தான் வந்து இவ போட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் ஸ்கூலுக்கு போக பஸ்ஸில் ஏற ரொம்பவே ட்ரை பண்ணுவான். ஆனால் வந்து கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கனாடி அவளை தள்ளி தள்ளி பின்னாடி விட்டுருவானுங்க. அப்புறமேட்டு அவளால் ஏறவே முடியாது. இவ பாட்டுக்கு நின்றுட்டு டே என்னோட செப்பலையாச்சும் கொடுத்துட்டு போங்கடா, பஸ்ஸுக்குள்ளே இருக்குடா அப்படின்னு சொல்கிற மாதிரி கெஞ்சுவா. ஆனால் யாருமே கண்டுக்க மாட்டானுங்க. இவ அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சி ஸ்கூலுக்கு போவான். ஹீரோவனை அடிச்சு படிச்சு எப்படியோ ஸ்கூலுக்கு வந்துடுவான். வந்துட்டு அவளுக்கு ரொம்பவே வந்து ரெஸ்ட் ரூம் போகணுன்னு ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்கும். எல்லார்ட்டையும் ரெஸ்ட் ரூம் எங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பாள். யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்போ வந்து அந்த ஆனி பொண்ணு நடந்து போயிட்டு இருப்பாள்ல, சரி அவளை கேட்கலான்னு சொல்லிட்டு அவளை போய் தட்ட போவா. பிடிச்சி தள்ளி விட்டுருவா. அவளும் விழுந்து ஹீரோயினும் விழுந்தோன்னா அவள் செம்ம டென்ஷன் ஆயிடுவா. சாரின்னு அங்கேருந்து குடுகுடுன்னு கிளம்பி ஓடி போய் ரெஸ்ட் ரூமில் உட்காந்துட்டு அவங்க அப்பாவுக்கு நான் வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலில் பேசிகிட்டு இருக்கும்போது இவன் ரெஸ்ட் ரூமுக்கு பக்கத்து ரெஸ்ட் ரூம்லேயே ஒரு பையன் உட்காந்துருப்பான். ஒருவேளை நம்ம தான் கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூமுக்கு வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு கிளம்பி ரெஸ்ட் ரூம் விட்டு வெளில வரும்போது நம்ம ஹீரோ, அவன் பேர் ஆரோன், அவன் வந்து வெளியில் நிற்பான். இவன் மனசுக்குள்ளே இவனுக்கு என்ன கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூமில் வேலை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் அங்கேருந்து போயிடுவா ஹீரோயின். வந்துட்டு ப்ரொஃபஸரை பார்க்குறதுக்காண்டி போவா. அங்கே போய் கதவுல வந்துட்டு தட்டிகிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தா கதவு ஓப்பன் ஆகி இவ டபக்குன்னு கீழே விழுந்துருவாளா. அந்த ப்ரொஃபஸர் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாரு. அங்கே தான் அந்த ஆனி பொண்ணு நிற்பாரு. உடனே ஆனி பொண்ணுக்கிட்ட ப்ரொஃபஸர் வலிஞ்சிக்கிட்ட, நீங்கள் தான் எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்க நியூ ஸ்டூடெண்ட்டா அப்படின்னாக்கா, இல்லை நான் இல்லாது, நான் வந்து வேற ஒருத்தவங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போனோன்னே ஹீரோயின் சொல்லுவாள், நான் தான் அது அப்படின்னோடனே உடனே வந்துட்டு இவர் அட்மிஷன் ஃபார்மை எடுத்துட்டு தூசி தட்டுவார். ரொம்ப நாள் யாருமே வரல போல இருக்கு. தூசி தட்டி ஹீரோயின் மேலே அந்த தூசிலாம் பட்டுரும். அதுக்கப்புறமேட்டு வந்து அவர் வந்து சொல்லிட்டு இருப்பார், இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி இவங்க கிட்ட சைன் வாங்கினா அவள் குடுகுடுன்னு ஓடி போயிடுவா. என்னடா இவ ஓடி போயிட்டா, நம்ம இன்னும் முடிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிப்பார். திருப்பி குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு ஓ நீங்கள் தான் அதுவா அப்படின்னு சொல்லிட்டு சைன் வாங்குவா. அதுக்கப்புறம் இந்த ப்ரொஃபஸர் வந்துட்டு அவங்க டிபார்ட்மெண்ட்டை சுற்றி இவளை கூட்டிகிட்டு வரும்போது அங்கே தான் ஹீரோ நிற்பான். அவனை பார்த்துட்டு இன்ட்ரோ கொடுத்துட்டு சுற்றி காமிச்சிட்டு இருக்கும்போது அங்கே டைனோசர் இது இருக்கும். இவள் அதை பார்த்துட்டு ஹீரோட்ட பேச திரும்புவா. இவளோட பேக் இடிச்சு டைனோசர் கீழே விழுந்து உடஞ்சிரும். ப்ரொஃபஸர் செம்மையாக காண்டாயிட்டு இவளை எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போ ஆரோன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவார். உடனே வந்துட்டு ஆரோன் வந்துட்டு இவளை கூட்டிகிட்டு ஹாஸ்டல் ரூமுக்கு போகிறதுக்காண்டி கூட்டிகிட்டு போவான். இவள் போகும்போதே வந்துட்டு மரத்தில் மோதிடுவா. ஆனால் ஹீரோ வந்து இதை கண்டுக்கவே மாட்டான். அவன் பாட்டுக்கு போயிட்டு இருப்பான். நெக்ஸ்ட்டு ஹீரோவும் அந்த ஆனி பொண்ணு கேன்டீனில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஆனி வந்து கேட்பான், உனக்கே என்ன பிடிக்கல, நீ ஏன் என்னை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அங்கே வந்து ஹீரோயினும் வருவா. அங்கே வந்து 3 பசங்க வந்து ரவுடிசம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பொண்ணு கையில் வச்சுருந்தா ஏதோ பிளேட்டை வந்து பிடுங்கிட்டு இவனுங்க போய் உட்காந்துருப்பானுங்களா. அதை பார்த்துட்டு ஹீரோயின் வந்து அந்த பிளேட்டை பிடுங்குவா அவனுங்க கிட்ட இருந்து. சரி அவள் சாப்பிட்டா கூட பரவாயில்லைங்க, அதை வந்து உள்ளே சாப்பிட்டுட்டு திருப்பியும் அதுக்குள்ளே துப்பி வச்சுட்டு போவாளா. அவனுங்க செம்ம கடுப்பாயிருவானுங்க. அங்கேருந்து ஒரு பொண்ணு வந்து காலை நீட்டி இவளை விழுத்தி விட்டோன்னே இவன் வந்து கீழே விழுந்துருவா ஹீரோயின். இதை பார்த்துட்டு ஹீரோ அவளை தூக்க போகும்போது ஆனி வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனி தூக்கி விட்டுட்டு இன்ட்ரோ பண்ணுவான். இவனோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஹீரோயின் வந்து ஓ அப்படியா அப்படின்னு சொல்லணும்னு பார்த்துட்டு இருப்பான். ஹீரோயின் வந்துட்டு ரொம்பவே சேடாக இருக்கனாடி இஸ்வானோட ஆடியோ போட்டு கேட்டுகிட்டே இருப்பான். அதுக்கப்புறமேட்டு அவளுக்கு ஒரு கனவு வரும். அந்த இஸ்வான் கூட வந்து இவ டான்ஸ் ஆடுற மாதிரி அவனுக்கு கிஸ் பண்ண போகிற மாதிரி இவ வந்து வாயை ஊன்னு வச்சுட்டு இருப்பாள். அந்த ப்ரொஃபஸரும் வாயை ஊன்னு வச்சுட்டு, என்ன கிளாஸ்லேயே உனக்கு தூக்கமா, எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுறாரு. இவளும் நம்மளை மாதிரியே ஆஸ் யூஷுவல் முழிக்கிறா.
நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த ஸ்கூலில் ஒரு பியூட்டி கான்டெஸ்ட் இருக்கும். அதில் வந்துட்டு கலந்துக்கிறதுக்காண்டி போஸ்டர்லாம் வச்சுருப்பாங்க. ஹீரோயின் போஸ்டரை பார்க்கும்போது அங்கே பார்த்தா யுஸ்வானோட பிக் இருக்கும். இவ உடனே அங்கே வரும்போது எல்லா பசங்களும் பொண்ணுங்களும் சரி கிண்டல் பண்ணுவாங்க. உனக்கு என்ன இங்கே வேலை, இது வந்துட்டு பியூட்டியாக இருக்கவங்க வர்றது, நீலாம் இங்கே வரவே கூடாது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணும்போது இவன் வந்து அதெல்லாம் கண்டுக்காமல் அந்த போஸ்டரை போய் கிஸ் பண்ணிவிட்டு அந்த போஸ்டரை கிழிச்சிட்டு ஓடிடுவா. நெக்ஸ்ட் இவ கிளாஸில் உட்காந்து அந்த போஸ்டரை வச்சுட்டு உட்காந்துருக்கும் போது அந்த சார் வந்துட்டு உனக்கு இவனை ரொம்ப பிடிக்குமா அப்படின்னோடனே ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி நீ பியூட்டி கான்டெஸ்ட்டில் வந்து நீ தான் கலந்துக்கணும் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு பதிலாக அப்படின்னு சொன்னோன்னே இவன் வந்துட்டு என்னாலலாம் அதெல்லாம் முடியாது அப்படின்னோடனே அவர் வந்து சொல்லுவார் நீ வந்துட்டு இதில் வின் பண்ணினா யுஸ்வான் கூட 1 month நீ வந்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்னோடனே சரின்னு சொல்லி இவளும் ஒத்துக்கிறான். நெக்ஸ்ட் அந்த கான்டெஸ்டோட அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபில் பண்ண ஆனி வரா. எல்லாருமே ஆணைப்பட்டு அவளுக்கு வழி விட்டு அவனுக்கு பெரிய மரியாதையாக அவளுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் வர இவன் இங்கே வரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. இவ அதெல்லாம் இதை நாம சைன் போட்டு போயிடுறான். போகும்போது மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். எல்லாருமே ஒதுங்கி நிற்பாங்க. ஆனிக்கு வந்து குடை கொடுக்க ஒரு லைனாக பசங்க நின்றுக்கிட்டே இருப்பானுங்க. ஆனால் ஹீரோயினை ஒருத்தன் கூட கண்டுக்க மாட்டான். அங்கேருந்து ஹீரோ வந்து குடை கொண்டு வருவான். வந்து ஆனி பக்கம் வர மாதிரி வந்துட்டு நம்ம ஹீரோயினை வந்து வா நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னப்போ ஹீரோயின் சொல்லுவா இல்லை எனக்கெல்லாம் குடை வேணாம் நீ ஆனி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையிலேயே ஹீரோயின் வந்து ஓடி போவான். இந்த ஹீரோ வந்துட்டு ஆனிக்கிட்ட குடையை கொடுத்துட்டு இவனும் வந்து ஹீரோயின் பின்னாடியே ஓடுவான். ஹீரோயின் வந்துட்டு அந்த ஒரு செடி வந்து கீழே விழுந்திருக்கும். அதை தூக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அந்த கோட்டை வச்சு இவளுக்கும் வந்துட்டு ஒரு கொடை மாதிரி வந்து இது பண்ணிட்டு 2 பேருமே சேர்ந்து போவாங்க. போய் ஒரு இடத்துல நிற்கும் போது ஹீரோயின் சொல்லுவா ஹீரோ கிட்ட தேங்க்யூ கொடை மாதிரி நீ எனக்கு கூடவே வந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நான் வந்து சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுவா. உடனே வந்து ஹீரோ ஒன்றுமே புரியாமல் பைத்தியமாயிவ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நிற்பான். இந்த கான்டெஸ்டோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடக்குது. எல்லாமே கொஞ்சம் மொக்கையாக தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் ஆனி மட்டும் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணுவா. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்பவே காமெடியாக டான்ஸ் ஆடுறாங்க. எல்லாருமே சிரிக்கிறாங்க. எல்லாருமே வந்து அவளை ஃபெயில் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. ஆனால் அந்த ப்ரொஃபஸர் டே எனக்காண்டியாச்சும் இது பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி அவளை வந்துட்டு எப்படியோ பாஸ் பண்ண வச்சிடுறாரு. இவளும் வந்து அதில் செலக்ட் ஆகிடுறான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சோன்னா ப்ரொஃபஸர் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லுவார் உனக்கு ஒரு ட்ரைனிங் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் வந்து அந்த ட்ரைனிங்காண்டி அந்த செலக்ட் ஆன பொண்ணுங்க எல்லாருமே நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே ஒரு ட்ரெயினர் வந்துட்டு எல்லாரையுமே பார்த்துட்டு ஹீரோயினை பார்த்துட்டு நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னோடனே அவள் வந்து அவளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாள். ரொம்பவே காமெடியாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு அந்த ட்ரெயினர் பண்ணுறது எல்லாமே இவள் பின்னாடி நின்று பண்ணிகிட்ருப்பாள். அந்த ட்ரெயினர் செம்ம கடுப்பாகி நீ வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸ்விம்மிங் பூலுக்கு ட்ரெயின் பண்ண கூட்டிகிட்டு வருவாங்க. அங்கே ஹீரோ அப்புறம் கொஞ்சம் பசங்கள்லாம் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணை வந்து நடக்க சொல்லுவாங்க கேட் வாக். அந்த பொண்ணு நடந்துட்டு வந்துடுவான். நெக்ஸ்ட்டு ஹீரோயினை போய் நடனோன்னா ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப பந்தாவா நான்லாம் ஈஸியாக நடந்துடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகிறா. ஹை ஹீல்ஸ் கொடுத்துட்றாங்க. இவள் அதை போட்டு நடக்க தெரியாமல் டொக்குன்னு நடந்துட்டுருக்கா. இவளால் முடியல. அப்படியே வந்துட்டு அந்த ஸ்விம்மிங் பூலில் வந்துட்டு விழுந்துடுறா. அதுக்கப்புறம் வந்து ஹீரோ வந்து அவனை குதிச்சு போய் அவளை காப்பாற்ற இது பண்ணிட்டு இருக்கும்போது இவன் என்ன நினைப்பான்னா அந்த யுஸ்வான் தான் நம்மளை காப்பாற்றுறான்னு சொல்லிட்டு கனவுல வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு இருப்பா. அப்புறம் முழிச்சதுக்கப்புறம் தான் பார்த்தா ஹீரோ வந்து அவளை வந்து தூக்கிட்டு வந்துட்டு வாயில் வச்சு காப்பாற்றிருக்கான் தண்ணியை உறிஞ்சி. இதை பார்த்தோன்னா அடைச்சி நீயா வந்து என்னை காப்பாற்றின அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டு அங்கேருந்து ஓடி போயிடுவா. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு தெரிய வருது இவன் வந்து அந்த கான்டெஸ்ட்டில் வந்துட்டு ப்ரொஃபஸரோட ஹெல்ப் நாடி தான் இவன் வந்து வின் பண்ணான்னு சொல்லி. இதனால் அவன் வந்து ரொம்பவே சேட் ஆகிடுறான். அதுக்கப்புறம் வந்து மொட்டை மாலில் உட்காந்துட்டு ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு இருக்கா. அப்போ வந்து ஹீரோ வரும்போது இவன் வந்து புலம்புறான் நான் ஆனி மாதிரி அழகா இல்லை, நான் வந்து என்னை யாருக்குமே பிடிக்கல, என்னை எல்லாருமே தான் கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணும்போது ஹீரோ வந்துட்டு அவளை வந்து சமாதானப்படுத்திட்டு 2 பேரும் ஜாலியாக பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க. ஒரு ரிசர்ச்காண்டி ஒரு மேப்பை வந்து ப்ரொஃபஸர் வந்து ஹீரோ கிட்ட கொடுப்பாங்க. ஸோ ஹீரோயின் ஹீரோ அதுக்கப்புறம் 3 பசங்க 5 பேர் சேர்ந்து ரிசர்ச்காண்டி ஒரு டெசர்ட் பக்கம் போயிட்டுருப்பாங்க காரில். அப்போ அந்த காருக்கு போகும்போது ஒரு கேமலில் வந்துட்டு 2 பேர் வருவாங்க. ஒரு தாத்தா அண்ட் ஒரு அழகான பொண்ணு வருவா. ஒன்று இவங்க அங்கெல்லாம் உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காண்டி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு டான்ஸ் ஆடும். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா இவங்க கொண்டு வந்த வண்டி ட்ரெஸ்ஸு எதுவுமே இருக்காது. எல்லாத்தையுமே வந்து அட்டை போட்டு போயிடுவாங்க. இவங்க எல்லாருமே வந்துட்டு ஐயோயோ இது போச்சு அது போச்சேன்னு சொல்லும்போது ஒருத்தர் மட்டும் ஐயோயோ பொண்ணு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணுவான். அதுக்கப்புறம் இவங்க எப்படியோ கஷ்டப்பட்டு போகிறதுக்கு பார்ப்பாங்க. ஆனால் எவனாலேயும் முடியாது. அது எல்லாம் வந்துட்டு உட்காந்து எங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. அப்புறமேட்டு ஹீரோயின் வந்துட்டு அந்த மேப்பை வச்சு பார்க்கும்போது அந்த மேப்பில் வந்து இருக்க இடத்த வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடம் வந்து ஒரு கேஜ் மாதிரி இருக்குது. இவங்க எல்லாம் உள்ளே போய் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு டால் இருக்கும். அதை வந்து ஒருத்தன் வந்து போய் பார்த்துட்டு தடவிட்டு இருப்பான். அப்போ பார்த்தா
நெக்ஸ்ட் ஒரு கேட் ஓப்பன் ஆக ஹீரோவும் வந்துட்டு வெளில வருவாங்க. அப்போ பார்த்தா அந்த எதை தேடி வந்தாங்களோ அந்த ஃபாசில் வந்து அங்கே இருக்கும். அதை எடுத்துகிட்டு வெளில வந்துட்டு அப்பாடா தப்பிச்சோண்டா அப்படின்னு பார்த்தா அங்கே தான் மாட்டிக்கிறாங்க. அந்த காட்டுவாசிங்க எல்லாமே இவங்களை பிடிச்சிட்டு போய் கொல்றதுக்காண்டி பார்ப்பாங்க. கொல்றதுக்காண்டி இவங்களை வந்துட்டு டார்ச்சர் பண்ணிட்டு ஹீரோவை தனியாக வந்து கட்டி போட்டு ஹீரோயினுக்கு கல் வச்சு அடிக்க பார்ப்பானுங்க. ஹீரோயின் எப்படியோ தப்பிச்சுட்டே இருப்பா. அதுக்கப்புறமேட்டு ஹீரோவை வந்துட்டு அந்த காட்டுவாசிங்களோட தலைவி மாதிரி இருப்பா. அவள் வந்து கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ணுவா. ஹீரோ வந்து கண்டுக்கவே மாட்டான். அதுக்கப்புறமேட்டு 2 பேரையுமே வந்து கட்டி போடுவாங்க. அப்போ தான் வந்துட்டு ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்லுவான், உனக்கு வந்து ஆனியை பிடிக்குமா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது இவன் சொல்லுவான், எனக்கு அவளை பிடிக்காது, அவள் வந்து நல்ல பொண்ணு தான் அப்படின்னோடனே இவ்வளோ ஆமாம் நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் சொல்லுவா, அவள் என்னோட டைப் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லும்போது ஹீரோயின் கேட்பா, அப்போ யார் உன்னோட டைப்பு அப்படின்னோடனே ஹீரோ வந்துட்டு இவளை பற்றி சொல்லிட்டு இருப்பான். வந்து கண்ணாடி போட்டிருக்கணும், சோடாபுட்டி போட்டிருக்கணும், அது இதுன்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது இவளுக்கு செம்மையாக வெக்கம் வரும். அப்படியே சிரிச்சுட்டே இருப்பாள். நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோயினை கொல்றதுக்காண்டி கூட்டிட்டு போவாங்க. எப்படியோ ஹீரோ வந்து ஹீரோயிசம்லாம் காட்டி அவளை வந்துட்டு காப்பாற்றிட்டு 2 பேருமே வந்துட்டு அந்த தலைவியோட கழுத்தில் கத்தியை வச்சு குத்திடுவோன்னு சொல்லி மிரட்டிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வருவாங்க. அப்போ கரெக்டாக இவங்க ஃப்ரெண்ட்ஸும் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வர அப்படியே 2 பேரும் ஏறி எஸ்கேப் ஆகிடுவாங்க. அந்த ஃபாசிலை வந்து அந்த ப்ரொஃபஸர்கிட்ட கொடுக்குறாங்க. ப்ரொஃபஸர் ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, இன்னைக்கு வந்துட்டு அந்த பியூட்டி கான்டெஸ்டோட 2nd ரவுண்ட் அப்படின்னோன்னா என்னது இன்னைக்கா அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ வந்து ஹீரோனை இழுத்துட்டே போவா. இரு நான் எதுவுமே எடுக்கல, ரெடியும் ஆகல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கத்திக்கிட்டே போவா. ஹீரோ வந்து ஹீரோயினை கூட்டிட்டு போய் ஒரு ஆள்கிட்ட விட்டு அவனை வந்து மேக்கப் போட சொல்லி விட்டுருவாங்க. அந்த ஆளும் மேக்கப் போட்டு கூப்பிடுவான் பாருங்க. ஹீரோயின் செம்மையாக இருப்பா. ஹீரோயினே யோசிப்பா, நான் இவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து அங்கே ஆன்னு சொல்லிட்டு அவளை பார்த்துட்டு இருக்கும்போது இவன் வந்து முடிய எடுத்து மீசை மாதிரி வச்சு காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கான்டெஸ்ட் நடக்குது. இவங்களும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறா. இவளும் வந்துட்டு ரொம்ப ஷையாகவே இருக்கா. அதுக்கப்புறம் வந்து நல்லாவே பண்ணி முடிச்சோன்னே அங்கே பார்த்தா கான்டெஸ்ட்டில் வந்து ஜட்ஜாக இருக்கவ வந்துட்டு யுஸ்வானா. இவளுக்கு செம்ம ஹாப்பியாக அவனை பார்த்தோன்னா ஹீரோயின் வந்துட்டு யுஸ்வானை பார்த்து ரொம்பவே எக்ஸைட் ஆகி பேசிகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்து அவளுக்காண்டி பெரிய பொக்கே எடுத்துகிட்டு வருவான். இவ பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து அவன் அங்கேருந்து கிளம்பி போவான். அப்போ ஆனி வந்து ஹீரோ கிட்ட வந்து, பார்த்தியா நீ யாருக்காண்டி வெயிட் பண்ணுறியோ அவள் வந்து யார் கூட இருக்கான்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து ஆனி வந்து ஹீரோ கூட பேசுகிறத பார்த்துட்டு இருப்பாளா. பார்த்தோன்னே இவளுக்கு செம்ம கடுப்பாகும். அப்படியே பார்த்துட்டே இருப்பான். ஆனி வந்து வேணும்னே கடுப்பேற்றுறதுக்காண்டி அவனை ஹக் பண்ணிட்டு எனக்கு தானே இந்த பொக்கே அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஹீரோயும் ஆனியும் வந்து கிளம்பி போகிறாங்க. இதை வந்து ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருக்கான். யுஸ்வான் வந்துட்டு கூப்பிட்டுட்டே இருக்கான். அவன் வந்து கண்டுக்கவே மாட்டான் அவனை. ஹீரோயினுக்கு கால் வருது, அவங்க அப்பாவை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு. ஹீரோயின் அங்கே போயிட்டு அவங்க அப்பா மேலேயே பார்த்து ரொம்பவே அழுகிறா. அதுக்கப்புறம் பழைய நினைவுகள்லாம் பேசி ரொம்பவே கஷ்டப்படுறா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா முழிச்சு பார்க்குறாரு. அந்த கண்டஸ்டனோட ஃபைனல் ரவுண்ட் நடக்குது. ஆனி வந்து எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறா, சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணுறா. இங்கே வந்து ஹீரோயினுக்கு மேக்கப் போட அந்த ஆள் வந்திருப்பான். ஆனால் ஹீரோயின் சொல்லுவா, நானே மேக்கப் போட்டுக்கவா அப்படின்னு சொன்னோன்னா அவனும் விட்டுட்டு போயிடுவான். ஹீரோயின் வந்துட்டு எப்பவும் போல பேக்கு மாதிரியே கிளம்பிட்டு அந்த இதுக்கு வந்து ரவுண்டுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வரும்போது வந்து ஆனி என்ன பண்ணுறா, இவளை பாட விடாமல் இது எல்லாத்தையுமே வந்துட்டு வயர் எல்லாத்தையுமே பிடுங்கி விட்டுறா. உடனே வந்து யுஸ்வான் வந்துட்டு போய் கரெக்ட் பண்ணுறதுக்காண்டி பார்க்கும்போது ஆனி ரொம்ப கத்துறா, ஏன் அவளுக்கே எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் வந்துட்டு மைக்கில் வந்து பேசிகிட்டு இருப்பான், நான் வந்து இந்த இடத்த விட்டு போகிறேன், என்னை யாருக்குமே உங்களுக்கு பிடிக்கல, நான் அழகா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக பார்த்தா ஹீரோ வந்துட்டு மவுத் ஆர்கன் வச்சு மியூசிக் போட்டுட்டே வருவான். போட்டோன்னா அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி இவனும் பாட ஆரம்பிச்சிருவா. எல்லாருமே வந்து ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருமே வந்துட்டு கிளாப்ஸ் பண்ணி எல்லாமே வந்து சூப்பராக பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க அவள் பாடுறது. ஹீரோயின் பாடின பாட்டு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே வந்து ஆனி ஸ்கூலை விட்டு போகிறா. அப்போ எல்லாருமே கேட்குறாங்க, ஏன் போறியான்னா அவள் ஆமான்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஹீரோயின் ஹீரோ வரா சைக்கிளில். 2 பேருமே பேசிக்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு அவனை பார்த்து, உனக்கு நான் வேஃபர்ஸ் வாங்கி கொடுக்கவா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ சொல்லுவான், இல்லை நீ அன்றைக்கி சொன்னால் சாக்லேட் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு இவங்க சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் வந்து பிரின்சிபல் கூப்பிட்டுட்டு அந்த கான்டெஸ்டோட வின்னர் இவதான்னு சொல்லிட்டு ஒரு கவரை கொடுத்துட்டு ரொம்பவே பாராட்டுவார். அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு ஹீரோயின் வந்து அந்த கவர் ஓப்பன் பண்ணி பார்த்தா குளோபல் ஸ்கூலோட பியூட்டி கான்டெஸ்ட்டில் வந்து இவளை கலந்துக்கிறதுக்காண்டி இன்வைட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் என்னோட ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே சந்தோஷப்படுவா. ஹீரோயின் லாஸ்ட்ல நம்மள தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி ஜம்ப் பண்ணுவா. அங்கே சுற்றி இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து ஜம்ப் பண்ணுவாங்க. அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.